தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நேத்திக்கு பார்லிமென்ட் ஆ ஓட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. ஆ ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா போச்சு. கிண்டலும் கேலியுமா போச்சு. காரசார விவாதம் நடந்துச்சு. நெறைய இஷ்யூஸ் பத்தி பேசினாங்க. நீட் பத்தி பேசினாங்க. அக்னிவீர் பத்தி பேசினாங்க. சபாநாயகர பத்தியே வந்து ஓம் பிர்லாவ பத்தி பேசினாங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அப்படி பேசலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா, இன்னைக்கு தான் வந்து ராகுல் காந்தி வந்து முதல் வாட்டி பேசியிருக்கிறாரு. 2024 எலக்ஷன்ஸ்க்கு அப்புறம். அ அவரு பேசினதுல வந்து அ நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸலன்ட்டா அவரு வந்து பாயிண்ட்ட வந்து கோடு கட்டி காட்டியிருந்தாலும், ஹிந்துத்துவான்ற அந்த ஒரு விஷயத்த எடுத்து கடைசியில எல்லாத்தையும் வந்து புஸ்பமாக்கிட்டாரு. அப்படின்ற மாரி தான் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. நெறைய பேர் வந்து இத வந்து சொல்லுவாங்க. "என்ன கணேஷ் இப்படி நீங்க சொல்லிட்டீங்க. அவரோட பேச்சு அ எவ்வளோ ஒரு ஆரவாரமா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏன் அதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அவருக்கு அரசியல் பண்ண தெரியலையோ! அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து, ஆ ஹிந்துயிசம்ம பத்தி பேசியிருக்கிறாரு. அ ஆனா வந்து அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அண்ட் மோடி ஒண்டி தான் வந்து ஹிந்துஸ் கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போடாத நெறைய ஹிந்துஸும் இருக்கிறார்கள். அப்படின்ற மாரி தான் வந்து அவர் பேசியிருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து மோடி அத அப்படியே வந்து பெர்ஃபெக்ட்டா மாத்திட்டாரு. என்ன மாத்திட்டாரு அப்படின்னும்போது, அ அ ஹிந்துஸ்க்கு எகெயின்ஸ்ட்டா ஏன் நீங்க பேசுறீங்க? இந்த மாரி வந்து ஹிந்துஸ்க்கு எகெயின்ஸ்ட்டா சொல்றதே வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்ற மாரி ராகுல் காந்திக்கே திருப்பி வேட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பாத்தீங்களா? திஸ் இஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபௌட். ஈவன் தோ நம்ம வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னு நெனச்சாலுமே, அது எந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து இருந்துச்சு. அவரோட அ நேத்திக்கு பேச்சு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வீச்சோட இருந்துச்சு. ரொம்ப ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆயிட்டிருக்கிறாரு அப்படின்ற மாரியும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அ அதாவது வந்து சில பாயிண்ட்ஸ் அதாவது வந்து 10 ஆண்டு காலம் பாஜக வந்து கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பாஜகவோட எந்த ஒரு தாட் ப்ராசஸையுமே அதாவது வந்து அ ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா, அத யார எதிர்த்தாலுமே, அது வந்து ஏழைகளா இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் சரி, சிறுபான்மையினரா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒடுக்குறதுக்கு பாஜக வந்து தயங்குனது கிடையாது அப்படின்ற மாரி பேசியிருந்தாரு. தன்னோட எக்ஸாம்பிளயே வந்து அவரு வந்து சொல்லியிருந்தாரு. 20 பிளஸ் கேஸஸ் அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 55 ஹவர்ஸ் மேல வந்து இடி கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கலா வந்து ரொம்ப நல்ல அதாவது வந்து பேச்சுக்கள ரொம்ப நல்லா எடுத்துட்டு போயிருந்தாரு. இன்ஃபாக்ட் நீட் எக்ஸாம பத்தியும் பேசியிருந்தாரு. நீட் எக்ஸாம் வந்து எப்படி வந்து பணக்காரங்களுக்கான ஒரு எக்ஸாமா இருக்கிறது. நீட் எக்ஸாம வந்து அதாவது மத்திய பட்டியல்லேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துரணும் அப்படின்ற மாரி நம்ம தமிழ்நாடும் பேசிட்டு இருக்கோம். ஆ மத்த ஸ்டேட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நீட் எக்ஸாம்ல நெறைய குளறுபடிகள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து பேப்பர் லீக் ஆயிடுது. லீக் ஆனம்போது வேற வேற ஸ்டேட்ஸ்ல லீக் ஆகும்போது, அது என்ன ஆயிடுது அப்படின்னம்போது, அங்க இருக்கிற மக்களுக்கு, அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு அ வந்து நிச்சயமா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து, அவங்க நல்ல மார்க் வாங்கிடுவாங்க இல்லையா? இங்க இருக்கிறவங்கள விட, தமிழ்நாடுல இருக்கிறவங்கள விட, சவுத் இந்தியால இருக்கிறவங்கள விட. ஸோ அந்த மாரி அத வந்து பேசியிருந்தாரு. அப்புறம் அக்னிவீர் பத்தி பேசியிருந்தாரு. இன்ஃபாக்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது வந்து சபாநாயகர பத்தி பேசியிருந்தாரு. சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கிறார் இல்லையா? அவர பத்தி பேசும்போது, என்கிட்ட பேசும்போது ஒண்டி நீங்க என்கிட்ட கை குடுக்கும்போது, தலை நிமிர்ந்து கை குடுத்தீங்க. ஆனா மோடி கிட்ட கை குடுக்கும்போது ஒண்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட கை குடுக்கும்போது ஒண்டி உங்க தல வந்து குனிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அதுக்கு சபாநாயகர் வந்து பதில் சொன்னது வந்து, "இல்ல நாங்க பெரியவங்கள பார்த்தா நான் மரியாதை குடுக்கறது என்னோட வழக்கம்." அப்படின்னு ஓம் பிர்லா சொன்னாரு. அதுக்கு ராகுல் காந்தியும் நல்ல ஒரு பதில் சொன்னாரு. என்ன அப்படின்னா வந்து, "இங்க வந்து இங்க அதாவது இந்த பார்லிமென்ட்ல நீங்க தான் பெரிய ஆளு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க." அப்படின்ற மாரி அவருக்கே ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து அந்த ஸ்பீச்ச வந்து நான் வந்து தனியா ஸ்பெசிஃபிக்கா உட்காந்து கேட்டேன். அ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸலன்ட்டா இருந்துச்சு. இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாரி வந்து நம்மளோட மணிப்பூர் இஷ்யூவ பத்தி பேசியிருந்தாரு. அதாவது மணிப்பூர் வந்து
இந்தியால தான் இருக்குதா? அ பாஜக வந்து மணிப்பூருக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே குடுக்கலையே! மணிப்பூர் வந்து பத்து எரியறதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து பாஜக தான். அ அப்படின்ற மாரி அவரு வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து பலவித விவாதங்கள் அதுக்குள்ள வந்து ஆப்போசிஷன்லேருந்து வந்து அதுக்கு ஆரவாரம், அ பாஜக சைட்லேருந்து வந்து கண்டனங்கள் ஆ தெரிவிச்சாங்க. இன்ஃபாக்ட் மோடி 2 வாட்டி பேசினாரு. 2 வாட்டி எழுந்து வந்து ராகுல் காந்திக்கு ஆன்ஸர் பண்ணாரு. அவரு 2 வாட்டி ஆன்ஸர் பண்ண உடனே அமித்ஷாவும் வந்து ராகுல் காந்திக்கு எகெயின்ஸ்ட் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆ ஹிந்துஸ பத்தி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க வேணும் அப்படின்ற மாரி அவரும் பேசியிருந்தாரு. அதே மாதிரி வந்து அக்னிவீர் அத பத்தி பேசும்போது நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து எழுந்து வந்து தவறான விஷயங்கள பத்தி பேசாதீங்க. ஆ அதாவது வந்து அக்னிவீர் ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒப்பந்த அ வீரர்களா இருந்தாலுமே, அவங்க வந்து ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரூ. 1,00,00,000 அவங்க ஃபேமிலிக்கு வந்து குடுக்கப்படும். அப்படின்ற மாரி தவறான விஷயங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, அ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ராகுல் காந்தியோட பேச்சுல உண்மையான ஒரு வீச்சு இருந்தது. ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சது. இதுவரைக்கும் பப்பு, பப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த ராகுல் காந்தி வந்து, "நீ பப்பு கிடையாது." அப்படின்றதையும் வந்து புரிய வச்சிருக்கிறார். அது வந்து அமித்ஷாவா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, புரிய வச்சிருக்கிறாரு. பட் அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கு. ஆனா ஃபுல் மெச்சூர்ட் ஆகல அப்படின்ற மாரி தான் வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து பார்லிமென்ட்ல பேசும்போது, அதுவும் நம்ம வந்து மோடி மாரி ஒரு பழுத்த அரசியல்வாதி. பழுத்த அரசியல்வாதின்னா வந்து அவரு சொல்ற மாரி 10 வயசுலேருந்தே அவரு அரசியல்ல இருக்கிறாரு. யாருக்கு எப்படி பதில் சொல்லணுன்றது வந்து மோடிக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில, நீங்க வந்து ஹிந்துத்துவாவ கையில எடுத்தது வந்து சரியான ஒரு போக்கு தானா? அப்படின்றது வந்து நான் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சிவன் ஃபோட்டோவ காமிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அ அதாவது நான் அ ஹிந்துத்துவா இது கடவுள் சிவன் ஃபோட்டோவ காமிச்சாரு. அதுக்கப்புறம் நெறைய கடவுளோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து காமிச்சாரு. அ அப்படி அவரு பேசிட்டு இருக்கும்போது, அ எதுக்கு அ வந்து ஹிந்துத்துவாவ கையில எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எனக்கு இன்ஃபாக்ட் வந்து புரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து அத அப்படியே மாத்தி விட்டுட்டாங்க. கம்ப்ளீட்டா. அ இப்ப வந்து எல்லாருமே நாங்க இன்ஃபாக்ட் வந்து நாங்க வந்து அ இங்க என்ன பேச ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா வந்து, இங்க நெறைய பேர் வந்து இல்லப்பா அவரு தான் வந்து கம்ப்ளீட்டா முஸ்லிம் சப்போர்ட் தான. அவரோட அ அம்மா வந்து கிறிஸ்டியனு. அ அவரு வந்து கம்ப்ளீட்டா வந்து முஸ்லிம்க்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப வந்து ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம பாஜக ஒண்டி தானே இருக்கிறாங்க அப்டின்ற மாரி அ எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரு பேசுறது வந்து ஒரு அடிமட்ட பெரிய லெவல்ல இருக்கிற மக்களுக்கு ஒண்டி தான் புரியுது. கீழ வர, 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 வர அந்த நியூஸ் வந்து ட்ரிக்கிள் ஆயி கீழ வர, வர அந்த இமேஜ் எப்படி இருக்கு அப்டின்னா, அந்த இமேஜ் வந்து ராகுல் காந்தியா இருக்கட்டும் சரி, பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் சரி, அ ராபர்ட் வட்ராவா இருக்கட்டும் சரி, அ சோனியா காந்தியா இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸ்க்கு எகெயின்ஸ்ட்டா இருக்கிறாங்க. அப்டின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்ப ராபர்ட் வத்ரா எடுத்தீங்கன்னா, அவர் கிறிஸ்டியன். நீங்க சோனியா காந்தி எடுத்தீங்கன்னா கிறிஸ்டியன். இவரு வந்து பேசுறது எல்லாமே உங்களோட காசெல்லாம் எடுத்து முஸ்லிம்ஸ்க்கு குடுத்துருவாங்க. அப்படின்ற மாரி வந்து ஏற்கனவே பாஜக வந்து இந்த தேர்தல்ல சொல்லியிருக்கிறாங்க. இவரும் அப்படிதான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல, இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம, எதுக்கு இந்த டாபிக்க வெளியே எடுக்கணும்? இந்த டாபிக்க வெளிய எடுத்து, அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது? ஒரு தனக்கு வந்து கத்தியால குத்திக்கிட்டாரு அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு தோணுது பெர்சனலா. அ அத எடுக்காம இருக்கிறது தான் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்படி பேசினாலும் யோசித்து பேச வேண்டும். அதாவது வந்து எப்பவுமே சொல்றது, "டோன்ட் கெட் கேரிட் அவே" அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லுவோம். நானே சொல்லுவேன். என்னோட சப் எம்ப்ளாயீஸ்க்கு சொல்லுவேன். என் கூட பியர்ஸ்க்கும் சொல்லுவேன். பேசும்போது ஆல்வேஸ் டோன்ட் கெட் கேரிட் அவே. ஜஸ்ட் பிக்காஸ் சம்படி இஸ் சேயிங் தம்ப்ஸ் அப் ஆர் சம்படி இஸ் கை தட்டுறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி ரொம்ப கேரி அவே ஆயிடாத. என்ன பேசுறோம்ன்றத நம்ம வந்து யோசிச்சு வச்சு பிளான் பண்ணி கரெக்ட்டா ஃபேஸ் பை ஃபேஸா பேசணும். அத வந்து அ அத வந்து மாஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட்
அ ராகுல் காந்தி அத வந்து கத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து. பட் இதுவரைக்கும் இல்லாத ராகுல் காந்திய நான் என்னால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இதே மாரி வந்து ராகுல் காந்தி பண்ணாரு அப்படின்னா, நிச்சயமா இது வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருக்கும். பார்லிமென்ட் டிபேட்ஸ்ல வந்து இனிமேல் வந்து ரொம்ப ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருக்கும். அ அண்ட் இன்னைக்கு வந்து மோடிக்கும், அமித்ஷாக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இவரு பப்பு கிடையாது. இவர வந்து டீல் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 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 டிபேட்ல யார் வின்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ மோடி வந்து தூக்கி சாப்பிட்டாரு. ஒரே சென்டென்ஸ் தான். டோன்ட் டாக் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ். ஹிந்துஸ நீங்க மொத்தமா நீங்க சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி ஒரே ஷாட்ல, ஒரே சமயத்துல, ஒரே சென்டென்ஸ்ல ராகுல் காந்திய போட்டு அடிச்சு உடைச்சுட்டாரு அப்படின்றத சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.